ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூர்ஸ் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி நம்ம பால் பணியாரம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இதுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 100 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி 2லேருந்து 3 மணி நேரம் ஷோக் பண்ணிக்கோங்க, அதாவது ஊற வச்சுக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதே நான் 100 கிராம் அலாக்கில் தான் நான் உளுந்து அளந்தேன். அந்த 100 கிராம் அலாக்கில் 1/4 பங்கு எடுத்திருக்கேன், அதாவது 4:1 ரேஷியோ. 4 பங்கு உளுந்துனா 1 பங்கு அரிசி, பச்சரிசி. ஸோ இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. நான் ஊறுறதுக்கு முன்னாடி எடுத்தது இது. பார்த்திங்கன்னா உளுந்தும் இதுவும் அப்படியே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஊற வச்சது. பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா மலர்ந்துருக்கு, 2 தெரியுது. அரிசி நல்லா வெள்ளையாக மாறிடுச்சு. இப்போ மிக்சர் கிரைண்டரில் நான் இது நான் மிக்ஸி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி விடக்கூடாது, திக்காக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி தட்டுப்படக்கூடாது. ஸோ அதை எடுத்து நீங்கள் ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் நீங்கள் அரைக்கும் போதே கூட போட்டுக்கலாம். இப்போ நான் உளுந்து மாவு மிக்சியில் அரைக்கும் போது சூடாக இருக்கும். அதை ஆற வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்பூனில் கிண்டிட்டு, உப்பும் கரையணும் இல்லையா, அதனால் நான் கிண்டி ஒரு பக்கமாக வைக்க போகிறேன். ஸோ கிண்ட போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல திக்காக அவங்களுக்கு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி காமிக்கிறேன். இல்லைனாக்கும் எண்ணெயை நிறைய உறிஞ்சும். இப்போ பார்த்திங்கன்னா கோகோனட் எடுத்திருக்கேன், அதாவது தேங்காய், பாதி தேங்காய், நல்லா பருப்பு இருக்கிற தேங்காய். அப்புறம் 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அரைக்கும் போதே நீங்கள் 8 ஏலக்காவை போட்டு சேர்த்து அரைச்சிருங்க. ஸோ இந்த பால் எடுக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் அளவே 380 ml-லேருந்து 400 ml தான் பால் உங்களுக்கு இருக்கணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் வேண்டாம். பால் திக்காக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இதில் 100 கிராம் சர்க்கரையை போட்டு நான் நல்லா கரைச்சி பக்கத்தில் வச்சுருக்கேன். நல்லா கரைச்சி ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு பேன் எடுத்து அதில் ஆயிலை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். ஸோ மாவு பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதை கையை நனைச்சிட்டு நீங்கள் மாவை எடுத்திங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாது. ஸோ நிறைய தண்ணியே இல்லாமல் கையை நனைச்சி இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவை கிள்ளி எடுங்க. ஒரு ஓரமாக எடுத்து நீங்கள் ஆயிலில் போட போகும்போது நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கணும். நீங்கள் இப்படி எடுத்து போட்டோன்னே நல்லா பாருங்கள், நல்லா நிறைய நுரைச்சி வர மாதிரி நிறைய பபுள் தெரியுதா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து போட போட அந்த பபுள்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது ஃப்ளேம் நீங்கள் ஹையில் இருந்ததுன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு நீங்கள் போட போகும்போதே மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. இப்போ நீங்கள் எல்லா பால்ஸையும் அந்த இடத்துலையும் பரவுற மாதிரி நீங்கள் பால்ஸ் உங்களால் எவ்வளோ போட முடியுதோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலில் போட்டோடனே அது நல்ல ஷேப் வந்துடும். நல்ல ரவுண்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டுறதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியை வச்சு தட்டுனீங்கனாலே என்ன ஆயிரும்னா பிரிஞ்சிரும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் திருப்பி நல்லபடியாக போகிறீங்க. ஸோ நீங்கள் இடையில வச்சு இந்த பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி வச்சு டச் பண்ணிங்கனாலே 2 பாலும் செப்பரேட் ஆயிரும், ஒட்டி இருந்த 2 பாலும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த முட்டையாக வந்ததெல்லாம் கம்மி ஆயிடுச்சு பார்த்திங்களா. ஸோ இதுதான் உள்ளே இருக்கிற பால்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் அரிக்கரண்டி யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து விட்டுட்டு டைரெக்டாக நீங்கள் பால் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இந்த பால். சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பாக சாப்பிட்றதே ரொம்ப பிடிக்கும். பாலை ஊற்றி அப்படியே இந்த கிறிஸ்ப் பால்ஸோடையே சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்படி சாப்பிட பிடிக்கும்னா அப்படியே கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எல்லா மாவையும் பொரிச்சிட்டு அந்த எல்லா உருண்டையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு பாலெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல ஒரு தடவை கிளறி விட்டிங்கன்னா அப்சர்வ் ஆயிரும். இப்போ நான் எல்லா பால்ஸையுமே பொரிச்சிட்டேன். இவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு 100 கிராம் உளுந்து அண்ட் நம்ம போட்டிருக்க அளவுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி போட்டதெல்லாம் ஒயிட்டாக மாறிடுச்சு, லாஸ்ட்டாக ஆட் பண்ணதெல்லாம் கோல்டன் கலரில் இருக்குது.
இப்போ நான் உங்களுக்கு எப்படி சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், அதுலேருந்து மில்க் ஊஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நல்ல பாலை உறிஞ்சி சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இது எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கார்டமம் ஃப்ளேவரோட ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். ரொம்ப ட்ரெடிஷ்னல் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா கை எல்லாமே ஒயிட்டாக மாறிடுச்சுன்னு. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ என்ஜாய் த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் ஆஃப் திஸ் ரெசிபி, உளுந்த பால் பணியாரம். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும் எப்படி இருந்துச்சுன்னு. கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.